டேய் என்னடா பண்ற? ஹலோ. என்ன 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 சூப்பரா இருக்குல? ஏன் சூப்பரா இருக்கு? நான் பார்த்தேன். அதுதான் நான் பார்த்தேன். அது ஏதோ டிரா பண்ணி வச்சிருக்கீங்களே. Cheru Bakes. Cheru Bakes. Welcome to Cheru Bakes. இது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். சாக்கோ சிப்ஸா? அவ்வளவுதான். அது இல்லாட்டியும் அதுதானே சொல்லி. இல்ல நான் உடைஞ்சதனால எனக்கு தெரியும்ன்றதனால உங்களை கண்டுபிடிக்க வைக்கலாமேன்னு ஒரு நான் தான் இங்க டீச்சர், நீ ஸ்டூடெண்ட். ஓகே ஷெஃப், என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம டபுள் சாக்லேட் ஆல்மண்ட் ஃப்ளவர் ப்ரௌனி பண்ண போறோம். ஹெல்த்தியா ஆரம்பிக்கலாமா? யா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹெல்தினா சுகர்லாம் பண்ண போறோமா? சுகர் இல்லாம இல்ல, சுகருக்கு பதிலா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண போறோம். ஆமா. சூப்பர்க்கா. இன்னைக்கு நம்ம டபுள் சாக்லேட் ஆல்மண்ட் ஃப்ளவர் ப்ரௌனி பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. ஓகே, கிளாஸ் பவுல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்மண்ட் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ½ கப் ஒன்று, 1/4 கப் ஒன்று. இதான் ½ கப். ஒரு கப். ஓகேவா? இது வந்து ஒரு கப். ½ கப் ஒரு கப் போட்டோம். 1/4 கப் ஒரு கப். இதை கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடா இருக்கு. அதான் கலர் கலரா வச்சிருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் இப்போ ஸ்பூன் வச்சு ஃப்ளாட் பண்ணி எக்ஸஸ்லாம் எடுத்துருங்க. எடுத்துடலாம்ல? ஆமா. ஓகே. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடலாம். ஓகே. 1 pinch salt. ஓகே போதுமா? உந்துருச்சு. ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேக்கா. ஓகேவா? சாஸ் பேன் எடுத்துக்கலாம். சாஸ் பேன் இது ஓரமா வச்சலாமா? அதில் 3/4 கப்புன்னு இருக்கும் பாரு. இல்லையே. 1/4 இருக்கா? 1/4. 1/4 1.5 டைம்ஸ். இப்போ வந்து அது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். இப்போ அடுத்தது ½ கப் இதுலேயே. ஓகே. இதுலேயே ½ கப். ஓகேவா? ½ கப். ஓகே. ஆச்சா, இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் போட்டாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 ஸ்பூன்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில். இவ்வளோ ஸ்லோவாக வச்சாச்சு. பட்டரும் கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகி ஒரு பட்டர் மெல்ட் பேஸ்ட் மாதிரி. ஓகே ஓகே. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுனா கொக்கோ பவுடர் ஒட்டிக்கும், அதனால ஸ்லோ ஃப்ளேமில். சூப்பரா. ஓகே, ஸோ அந்த பட்டரும் கொக்கோ பவுடர் ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோம். எடுத்துடலாமா? நல்ல ஒரு திக்கான பேஸ்ட். அடுத்தது எக்கும் சுகரும் பீட் பண்ணோம். 2 eggs அடிச்சு ஊத்திக்கோங்க. அவ்வளோதான். அடே கவுத்துதா. ஐயோ ஒரே ஷாட்ல போடலாம். ஸோ 1 drop வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். 1/4 டீஸ்பூனில் 1 ட்ராப் தான் ஆட் பண்ண போகிறோம். 1 ட்ராப் போடாச்சு. போதுமா? அடுத்தது 3/4 கப் நாட்டு சர்க்கரை. 3/4 கப் நாட்டு சர்க்கரை. இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்துக்கோங்க. ஏன் இது நம்ம நார்மலாக இதில் பண்ண முடியாதா? நார்மலாக பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் ரொம்ப நேரம். ஓகே. ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தப்போ எப்படி இருந்தது? டார்க் ப்ரௌனாக இருந்தது. இப்போ வந்து லைட் ப்ரௌன் ஆயிருக்கு. ஆமாம், கேரமல் கலரில் இருக்கு. ப்ரௌன் அண்ட் ஃப்ராத்தியாக இருக்குது. பார்த்தியா? அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணிடுறேன். நல்லா அதை ஸ்டர் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறக்க போதே நான் ஆல்மண்ட் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கட் அண்ட் ஃபோல்ட் டெக்னிக். எப்படி பண்ணோம்? கட்டு ஃபோல்டு, கட்டு ஃபோல்டு. ஓகே. சூப்பர். டாட்டாக இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும். ஓகே. ஓ, அதுதான் அந்த ப்ரௌனிக்கு டேஸ்ட்டா? அதுதான் அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆமாங்க, ப்ரௌனிக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. என்ன டெக்ஸ்சர் இருக்கணும்? அதோட மேலே முருகலாகவும் உள்ள சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் கூயியாக இருக்கும். ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடாது. கூயினா ஸ்பாஞ்ச் எப்படி இருக்கும்? திட்டா அந்த மாதிரி அப்படி இருக்கும். கொஞ்சம் பழைய ஸ்பாஞ்ச் மாதிரி. இது வந்து எதுவுமே டெக்ஸ்சரே இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே. ஃபஜ்ஜியாக இருக்கணும். சாக்லேட் சாப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் ஆட் பண்ணுமா? 2 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் ஆட் பண்ணுறோம். மில்க் சாக்லேட் அண்ட் 70% டார்க் சாக்லேட். ஓகே, இந்த மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து 70% டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட்
சிப்ஸ் ஆட் பண்ணிட்டோம். வால்நட்ஸ் கொஞ்சம், அதாவது இப்படி ஒரு கட்டு, அப்படி ஒன்று, அப்படி ஒரு கட்டு, அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையும் வரிசையாக தள்ளி விட்டுட்டு இதை வந்து கட் அண்ட் ஃபோல்டா? எஸ். பேக்கிங் டின் எடுங்க, ஸ்கொயர் டின். பேக்கிங் டின் ஸ்கொயர் அது இருக்கிறதே ஒன்று தான். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் மாட்ட மாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சாக்லேட் லாவா கேக்கில் என்ன பண்ணோம்? ப்ரஷ் போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோம்? கோகோ பவுடர். ஸோ கொக்கோ பவுடர் பதிலாக ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? எடுத்து டின்னில் ஃபுல்லாக ப்ரஷ் டவுன், சைட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். ஏங்கா சொல்லுங்கள். அதில் கோகோ பவுடர் யூஸ் பண்ணோம். ஆமாம். இதில் ஏன் ஃப்ளார் யூஸ் பண்ணுறோம்? ஸோ அதில் வந்து கொக்கோ பவுடரில் ஆட் பண்ண போது நம்ம என்ன பண்ணோம்? அது அப்படியே உல்ட்டா வாக்கிட்டோம்ல. ஆமாம். இதே அதில் மைதா ஆட் பண்ணியிருந்தோம்னா ஒயிட்டாக இருந்திருக்கும் ஃபுல்லாக. ஆமாம். அது வந்து சாக்லேட் லாவா கேக். ஸோ அது வந்து கொக்கோ பவுடரில் போட்டாலும் when we invert it out அது ஸ்டில் கொக்கோ பவுடர் இருக்கும் அண்ட் அதோட ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது வந்து மைதா வந்து இட்ஸ் அ பேரியர் தான். இதில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரும் இருக்கும். ஓ, இன்கேஸ் பார்ச்மெண்ட் பேப்பர்லையும் பை ஒட்டிருச்சுன்னா அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். சைட்ஸ் மட்டும் அப்வர்ட். அவ்வளோதான். போதுமாக்கா? போதும். மைதா போட்டுடலாமா? ஃப்ளாஸே இல்லாமல் ஆட் பண்ணுறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் போட்டுட்டோம். நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ உடஞ்சிச்சுக்கா, சூப்பர்க்கா. பார்ச்மெண்ட் பேப்பர் எடு. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. மிஸ்ஸே ஆகாது. இதை வந்து இதுக்குள்ளே விடணும். ஓகேவா? இப்போ ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்கு, வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இல்லை, பாதி. அதான் இது வரைக்கும். இந்த அவ்வளோதான். அப்படி ஒரு இம்ப்ரெஷன், இப்படி ஒரு இம்ப்ரெஷன். உங்களுக்கு என் மேலே பேட் இம்ப்ரெஷன் வந்துடும்ல இப்போ? அது ப்ரௌனி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ அதை ஆட் பண்ணுங்க. நம்மளோட டபுள் சாக்லேட் ஆல்மண்ட் ப்ரௌனி பேட்டரை போட்டுருவோம். ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அப்படி. ஓகேவா? சூப்பர்க்கா. இதை வந்து இப்போ ஃப்ளாட் ஆக்கணும். இதுக்கு பேருக்கா? ஆஃப்செட் பேலட் நைஃப். அதை வச்சு இதை ஃப்ளாட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் இதில் வந்து சாக்லேட்லாம் இருக்குல்ல, ஸோ அன்ஈவனாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, நம்ம டேப் பண்ணிக்கலாம். சென்டரில் அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதை ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டேப் பண்ணிடலாமா? இது ஐ நோ எஸ், டக் டக் தான். அப்படி இல்லை. ஓய், என்ன மீதி இருக்க சாக்லேட்லாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி எடுத்து அப்படியே. ஓகேவா? ஸோ நீ இது ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே நான் அவன் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்படி தான் குட் கேர்ளாக இருக்கணும். நானா நீ? ஸோ 160ல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எடுத்து வைக்கலாமா? உள்ள எடுத்துடலாமா ப்ரௌனி? ஆகா, சாப்பிடலாமா? டக்குன்னு இல்லை, இது ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு கூல் ஆகி, ஏன்னா இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ அப்படியே சாப்பிட்டா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ப்ரௌனியாக கியூப்ஸாக அந்த மாதிரி கியூபாக பண்ணலாம். சூப்பர். ஓ, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுடணுமா? ஆமாம், ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது நீ ஈஸியாக தூக்கிடலாம். இதை தூக்கலாமா? ஈஸியாக வந்துடும், ஏன்னா நம்ம பட்டரும் ஃப்ளாரும் போட்டிருக்கோம். எஸ். இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. ஒரு ஜாரில் ஹாட் வாட்டர் வச்சு கத்தி அதுக்குள்ளே போட்டு நீட்டாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். சுடு தண்ணிக்குள்ளே போட்டு டிஷ்யூ பேப்பரில் வைப் பண்ணிக்கோ. அப்புறம் எதுக்கு சுடு தண்ணியில் போட்டோம் துடைக்கிறதுக்கு? தண்ணியிலேயே ஸ்லைஸ் பண்ணுவோம், அப்படியே ஈரமாக இருக்கும்ல. சரி, இங்கேருந்து வரேன். ஓகே, ஓகேவா? டன். இப்போ அதே அப்படியே உள்ளே போடும் ஹாட் வாட்டர். ஒரு 2 கிண்டி கிண்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம். இப்போ இங்கே வைக்கலாமா? ஓகே. அதே மாதிரி 90 டிகிரிஸ் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம மைதா இல்லாமல், ரிஃபைன் சுகர் இல்லாமல் we have done. ஸோ gluten ஃப்ரீ, ரிஃபைன் சுகர் ஃப்ரீ, ஹெல்த்தி. ப்ரோட்டீன் பாய்ஸ்க்கெலாம் இது வந்து ஆமாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது சுகர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வந்து அக்கா சொன்ன ரெசிபியில் பயங்கரமாக மாஸ் பண்ணுங்கள். இப்போது டேஸ்டிங் போயிடலாமா? டேஸ்டிங் பண்ணலாமா? எஸ். கட் பண்ணிக்கலாமா? அப்படியே ஸ்கூப்பை போட்டு வேண்டியதான் இங்கேருந்து. ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் ப்ரௌனி ஆட்டம் இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஜியர்ஸ்.
இது ஆக்சுவலி கூயியாக இருக்குது பாருங்க. எஸ், எக்ஸாக்டாக இந்த பதத்துக்காண்டி தான் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்தோம். ஸோ இது இன்னும் சூப்பராக இருக்கணும்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்புறம் ஆமாம் பேக் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம். ஆமாம், ஸ்லைஸ் பண்ணவே தேவையில்லை. அவன்லேருந்து எடுத்து அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவோம். அப்படியே ஸ்பூனை போட்டு சாப்பிடுங்க. நாங்கள் வந்து சும்மா உங்களுக்கு அழகாக காட்டணுமே அப்படின்றதுக்காண்டி தான் எத்தனோம். அப்படியே சாப்பிடலாம். சூடாக சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். இது போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்நாக் டவுன். இதே மாதிரி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள். செரு செரு பேக்ஸ் பேக்கிங் நல்லா ஐயோ போதும்பா.